ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை தல டாஸ்க் நடந்துச்சுங்க. இதுல போன வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா 2 பேர் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அந்த 2 பேர் யாருன்னாக்கா, ரம்யா அண்ட் பிரஜன். இவங்களோட இன்னைக்கு ஆதிரை உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து இதுல விளையாடலான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ தல டாஸ்க்ல 3 பேர் விளையாண்டாங்க. ஆதிரை, ரம்யா, பிரஜன் 3 பேர் விளையாண்டாங்க. இந்த இதுல வந்து இந்த பிரேக்ஸ வந்து கரெக்ட்டா அடுக்கணும். அடிக்கிட்டு இந்த லாஸ்ட்ல வந்து ஒரு பால் வைக்கணும். அந்த பால வந்து இந்த பால் இந்த பின்ல விழுற மாரி பண்ணணும். ஸோ இந்த பால தொடர்ச்சியா 3 தடவ போடணும். 3 பால் யாரு ஃபர்ஸ்ட்டு போடுறாங்களோ, அவங்க தான் இந்த வீட்டோட தல, இந்த வாரத்தோட தல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ 3 பேர்ல போட்டது நம்ம ரம்யா தான் போட்டாங்க. 3 பாலும் போட்டாங்க. அசால்ட்டா போட்டுட்டாங்க. ஆதிரை ட்ரை பண்றாங்க. வரவே இல்ல. அதே மாரி தான் பிரஜனும் வரவே இல்ல. ஸோ இவங்கள்ல ஜெயிச்சது இந்த வாரத்துக்கு தலை ரம்யா. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸ் நாமினேஷன் பண்ணாங்கங்க. அதில வந்து தலையான ரம்யாவையும், அப்புறம் ஆதிரை புதுசா இந்த வாரம் வந்திருக்காங்க இல்லையா? அவங்களையும் தவிர மத்தவங்க எல்லாத்தையும் நாமினேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்துச்சு. ஆனா உள்ள போய் எல்லாமே நாமினேட் பண்ணது வந்து பார்வதி, அப்புறம் எல்லாரையும் நாமினேட் பண்ணாங்க. ஆனா 3 பேர தவிர. 3 பேர்னாக்க யாருனாக்க, வியானா ஃபர்ஸ்ட் டைமா இருக்காங்களாமா வியானா. வியானாவ நாமினேட் பண்ணல யாரும். அதே மாரி சபரிய நாமினேட் பண்ணல. அப்புறம் வந்து ரம்யாவையும், ஆதிரையும் இவங்கள மட்டும் தான் நாமினேட் பண்ணல. மத்தவங்க எல்லாமே நாமினேட்ல இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் யார் வெளில போப்போறாங்க. டபுள் எவிக்ஷனா கூட இருக்கலாம்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. ஸோ டபுள் எவிக்ஷனா இல்ல சிங்கிள் எவிக்ஷனா நம்ம அடுத்த வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம். யாரு நாமினேட் ஆகுறாங்க, யார் வெளில போப்போறாங்க, எவிக்ஷன் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய்.